அரசு நிர்ணயித்த ஆட்டோ கட்டணத்தை மீட்டரில் மாற்றியமைக்க அறந்தாங்கி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 1 வாரம் கெடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ நிர்ணய அட்டையை ஓட்டுநர்களுக்கு வழங்கிய வட்டார போக்குவரத்து அலுவலர் பாலகுருநாதன் இதனை தெரிவித்துள்ளார். அரக்கோணம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வணிக வளாகங்கள் கட்டப்படுவதற்கு அங்கு வசிப்போர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நகராட்சி நிர்வாகத்திடம் முறையான அனுமதி பெறாமல் கட்டப்படும் இந்த வணிக வளாக பணிகளை நிறுத்த வேண்டும் என்று நகராட்சி உறுப்பினர் ஷர்மிளா கோரிக்கை விடுத்துள்ளார். வணிக வளாக உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஷர்மிளா வலியுறுத்தியுள்ளார். ஹொசூர் அருகே தோட்டக்கலைத்துறை அலுவலர் நவநீத கிருஷ்ணன் கடந்த 10ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக அவரது அலுவலகத்தில் காவலாளியாக பணியாற்றி வந்த நாகராஜ் மற்றும் அவரது மகன் முனிராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நவநீத கிருஷ்ணனிடம் இருந்த பணத்தை பறிப்பதற்காக அவரை கொலை செய்ததாக தந்தையும் மகனும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இங்கிலாந்து கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட இடிந்தகரையைச் சேர்ந்த மீனவர் அந்தோணி சேவியரை மீட்டுத் தருமாறு நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரனிடம் அவரது பெற்றோர் மனு கொடுத்துள்ளனர். அவர்களின் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்துள்ளார். உதகையில் தற்போது இலையுதிர் காலம் துவங்கியுள்ளது. இதனால் மலைப்பாதை ஓரங்களில் விதவிதமான வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இது சுற்றுலா பயணிகள் அனைவரையும் கவர்ந்துள்ளது. பூக்களுடன் நின்று புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைகின்றனர். ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து மேட்டுப்பாளையம் சென்ற பேருந்து ஒன்றில் பயணியிடமிருந்து 12 லட்சம் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் பட்டதாரிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பழனி சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அவர்கள் 2 கைது செய்து சிறையில் அடைத்தனர். அறந்தாங்கி பாரதிதாசன் தெருவில் அதிசய வகை ஆந்தை ஒன்று பிடிபட்டது. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் அதனை பிடித்துச் சென்றனர். அது ஆஸ்திரேலிய ஆந்தை என்று கூறிய வனத்துறை அதிகாரிகள் அதனை குரும்பூர் காப்பு காட்டில் விட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வேம்பார் தரைப்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் அணுகுசாலை அமைத்து தரக்கோரி இளையரசனேந்தல், கோபால் தெரு, ஜமீன்பேட்டை தெரு ஆகியவற்றைச் சேர்ந்த பெண்கள் காசி விஸ்வநாதர் கோவில் முன்பு விளக்கு ஏற்றி மும்மத கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.